الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير صدق الله العليم. عن أنس رضي الله تعالى عنه أنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان قال وكان يقول ليلة الجمعة أغر ويوم الجمعة أزهر رواه البيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் சொல்லி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்துரித்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பங்களான அஹ்லுல் பைத்துகள், சஹாபாக்கள், தாபீங்கள், தபு தாபீங்கள், நல்லடியார்கள், முத்தகீங்கள், சாலிஹீங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததன் பின்பு ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூகம் தந்திருக்கும் மோமீன்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல்களுக்கு கட்டளைகளுக்கு பரிபூர்ணமாக அடிபணிந்து நடந்து கொள்ளுமாறும் விளக்கப்பட்ட சகல விஷயங்களையும் தங்களது வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு அடியானான எனக்கும் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்து உபதேசம் செய்து கொள்கின்றேன். முஸ்லிம்களே, மோமீன்களே, அதாவது நாம் இப்பொழுது சங்கையான மாதங்களில் ஒன்றான ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இன்னும் ஓரிரு தினங்களிலே ஆங்கில முறைப்படி உள்ள அந்த புதிய வருஷத்துடைய ஆரம்ப மாதமான அந்த ஜனவரி முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு காலகட்டத்திலே இன்னும் எத்தனையோ வகையான சோதனைகளும் சிக்கல்களும் எத்தனையோ வகையான அல்லாஹ்வுடைய முக்கியமான படிப்பினைகள் ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். இக்காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய ஒழுக்கங்கள் என்ன, அவர் கேட்ட துவாக்கள் என்ன என்பது பற்றி தான் இன்றைய குத்துபா பிரசங்கத்திலே நாம் விசேஷமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆரம்ப ஹதீஸ் நீங்கள் கவனித்தீர்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே விசேஷமான துவாவை செய்வார்கள். 3 மாதங்களாக தொடர்ச்சியாக நாங்களும் அந்த துவாக்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். தொழுவிக்கிற இமாம்களும் அதாவது ஃபர்லான முக்கியமான தொழுகைக்கு பிறகு துவாக்கள் ஓதும் பொழுது அந்த துவாக்கள் கேட்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அந்த துவாவுடைய முக்கியமான அம்சம் என்ன? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப, அல்லாஹ் நீ ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானிலே நீ பரக்கத்து செய்வாயாக, மாதங்களுக்கெல்லாம் நாயகமான ரமலானுடைய பரக்கத்தை அடைந்து பாக்கியத்தை அடைந்து நல்லவங்களாக நம்மளை ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த துவாவை செய்து நமக்கு ஒழுக்கமாக காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த துவாவுடைய விளக்கம் என்ன, இந்த துவாவிலே அமைந்திருக்கிற பொக்கிஷம் என்ன, அதனுடைய நுணுக்கம் என்ன என்பதுதான் நாம் இன்று கவனிக்க வேண்டிய விஷயம்.
அதாவது உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அது பரக்கத்துடைய தன்மை அறிவிக்கப்பட்ட ஒரு மாதமாக நாங்கள் அவதானிக்கின்றோம் இல்லையா? நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்பொழுதுதான் ரமலானுடைய பரக்கத்து பற்றி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பயான் செய்தார்கள் என்ற விஷயங்களை சல்மான் ஃபாரிசி எல்லாருடைய அறிவிப்பு மூலமாக நீங்கள் படித்திருக்கிறீர்கள், தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த வானம் இந்த பூமி படைக்கப்பட்ட காலத்துல இருந்து அல்லாஹ் இந்த ரஜபு என்கிற இந்த மாதம், இது இஸ்லாத்துடைய கணக்கின்படி 7வது மாதம். இது ரஜபு, அதாவது இஸ்லாத்துடைய கணக்கின்படி இது 7வது மாதம். இந்த மாதம் ஆதியிலிருந்து சங்கையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரஜபுடைய பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். அந்த பரக்கத்துடைய முக்கியமான முதல் அம்சம் என்ன? அதாவது உங்களுக்கு தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தது ரபியுல் அவ்வல் மாதம் இல்லையா? ரபியுல் அவ்வல் மாதத்துல 12ஆம் நாள் பிறந்தாங்க, நாங்கள் எல்லாரும் படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு தாயுடைய கற்பறையில் ஒரு குழந்தை எவ்வளவு நாளம் இருக்கும்? அதாவது 9.5 மாசம் தாயுடைய கற்பறையில் இருந்துதான் அந்த குழந்தை உலகத்தில் பிறக்கும். இதே அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தாயார் ஆமினாவுடைய வயிற்றுக்குள் இருந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள். அதாவது இமாம்கள் இதை கணக்கிட்டு பார்க்கிறார்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்திருப்பார்களே, ஆனால் தாயுடைய கருவறையில் அவங்க கருவாக உண்டான மாதம் எது, கருவான உண்டான அந்த அமைப்பு எது என்பதை அவதானித்த பொழுது இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கருவறையில் குழந்தையாக உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் 9.5 மாசத்துக்கு பிறகு ரபியுல் அவ்வல் மாதத்திலே நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இந்த உலகத்துக்கு மக்காவிலே பிறந்தார்கள். நீங்க யோசித்து பாருங்க, படிச்ச மக்களா உள்ள உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் என்கிறவங்க ரஹமத்து, ரசூலுல்லாஹ் என்கிறவங்க பரக்கத்து. அந்த ரசூல் என்ற பரக்கத்து எங்களுக்கு இல்லை என்றால் நாம் இன்று முஸ்லிம்களாக இருந்திருப்போமா? அந்த ரசூலுல்லாஹ் என்ற அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை தெரிந்திருப்போமா? அந்த ரசூல் என்கிற பரக்கத்து நமக்கு கிடைக்காவிட்டால் குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்குமா? அந்த ரசூல் என்கிற பரக்கத்து நமக்கு இல்லை என்றிருந்தால் நாம் இந்த இடத்துல மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வணங்கி கொண்டிருப்போமா? யோசித்து பாருங்க. எனவே அல்லாஹ் நமக்கு தந்த பரக்கத்துகளிலே முதல் ஸ்தானத்தை பெறக்கூடிய பரக்கத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரஹமத்தாகவும் அருட்படையாகவும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வழங்கியது. அந்த ரஹமத் இந்த உலகத்திலே உருவானது, கருதரித்தது, தாயுடைய கற்பறையில் உண்டானது இந்த ரஜபுடைய மாதம். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து அவர்கள் பிற்காலத்திலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப என்று துஆ செய்தார்களோ என்று அவதானிக்க தோன்றுகிறது. இந்த விஷயம் இமாம்கள் முஹத்திஸீன்கள் அதாவது ஆராய்ச்சி பண்ணி இந்த திகதியை நமக்கு குறித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த உலகத்துக்கு பாத்தியமா கிடைத்தது போல இந்த ரஜபுடைய மாசத்திலே அல்லாஹ் நமக்கு தந்த பொக்கிஷங்களிலே இன்னும் பெரிய ரஹமத் என்ன தெரியுமா? அல்லாஹ் 3 முக்கியமான பொக்கிஷங்களை பாக்கியமாக பரக்கத்தாக தந்திருக்கின்றான். ஒன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் அழைக்கப்பட்டது. ஐயா, மிஅராஜ் இஸ்ரா என்ற பயணம் இந்த மாசத்திலே தான் அவங்க அழைக்கப்பட்டது. ஏன் அவர்களை அல்லாஹு தஆலா அழைத்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணியப்படுத்துவதற்காக, ஆறுதல் சொல்வதற்காகத்தான் அவங்களை அழைச்சான். மனசுல கவலை ரசூலுல்லாவுக்கு அந்த ஆறுதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் மேராஜுக்கு அழைத்தான். ஆனால் ரசூலுல்லாவை சங்கப்படுத்தணும் என்ற அடிப்படையில், ஆறுதல் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் மேராஜ் அழைக்கப்பட்டாலும் கூட அந்த மேராஜுடைய பயணம் உம்மத்துகளான நமக்குத்தான் பரக்கத்தாக அமைந்திருக்கிறது. அந்த மேராஜுடைய பயணத்தை ரசூலுல்லாஹ் உம்மத்தான நமது வெற்றிக்கு ஒரு பரக்கத்தாக பயன்படுத்தினார்கள். அந்த பரக்கத்து என்ன? அதுதான் இப்ப ஒத்துபாடு இன்ஷா அல்லாஹ் நாம் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கவலைப்பட்டான்னு நாம சொல்லுவோம் இல்லையா? அவங்க எப்படி கவலைப்பட்டாங்க? உங்களுக்கு தெரியும், நபித்துவம் 10ஆம் ஆண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 50வது வயது. அந்த வருஷத்தை நீங்க எல்லாரும் பாடசாலையில படிச்ச ஞாபகம் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா? ஆமுல் ஹுசுன், கவலைக்குள்ள வருஷம் என்று. அது நபித்துவம் 10ஆம் ஆண்டு. ஆமுல் ஹுசுன், கவலைக்குள்ள வருஷம் என்று ஏன் சொல்றோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் மௌத்தானது அந்த வருஷம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்தவர். எந்த அளவுக்குண்டா அந்த மக்களுக்கு குறைஷியர்கள் தன்னை வெறுத்த பொழுது அந்த ஆயிஷா அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கொண்டார்கள். யாருமே உதவி செய்யாத அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு உதவி செய்து எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்தார்கள். கண் அதாவது இமை கண்ணை பாதுகாப்பது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேற்கூறப்பட்ட 2 தலையும் அந்த ரசூலுல்லாஹ் பாதுகாத்தது. ஆனால் அந்த 2 தலையும் அமுல் ஹுசுன் என்கிற அந்த 10வது வருஷத்திலே தான் ஒன்றன் பின் ஒன்றாக வஃபாத்தானார்கள். ஹதீஜா நாயுடைய வஃபாத்து, அபூ தாலிப் அவங்களுடைய வஃபாத்து, 2 பேருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் அந்த வருஷம் ஆமுல் ஹுசுன் என்று சொல்லப்படும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏளன வார்த்தை சொல்லக்கூடிய காஃபிர்களுடைய வார்த்தை மேலும் இருந்தது. இவ்வளவு நாட்களாக அவங்களை பாதுகாத்த 2 தலையும் போயிற்று. இதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்கு யாரும் இல்லை, இப்ப நம்மளோட அடாவடித்தனத்தை நிரூபிக்கலாம் என்று காஃபிர்கள் முயற்சித்தாங்க. அப்படியான ஒரு கஷ்டமான நேரத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன? அதாவது தன்னை பெற்றெடுத்த தாயுடைய ஊர் மதீனா, தன்னை பெற்றெடுத்த தந்தை அப்துல்லாவுடைய ஊரு மக்கா, தனக்கு பால் கொடுத்து வளர்த்த ஹலிமா அவங்களோட ஊரு தாயிஃபு. தாயிஃபு நகரத்துல குழந்தை இருந்து 5 வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த தாயிஃபு நகரத்து மக்களுக்கு ஹலிமாவை தீனை சொல்லி கொடுத்து அவங்களை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டோம்டா அவங்க எங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஏன்னா மக்காவுல அப்பொழுது நிறைய இஸ்லாம் வளர்ச்சி காணல, 100 கூட சஹாபாக்கள் தாண்டல. அவ்வளவு காலமா ரசூலுல்லாஹ் முயற்சித்தும் 80% சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாக இருந்தாங்க. வேறு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதனால அந்த தாயிஃபுக்கு சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணுமா, மக்கள் வருவாங்களா என்ற நீயத்தோடு தான் அங்கு வெளிக்கிறது. நல்லா உங்களுக்கு தெரியும், தாயிஃபு நகரத்துக்கு சென்ற பொழுது அங்கு உள்ள 3 சகோதரர்கள், நானா, தம்பி, அந்த 3 பேரும் அந்த தாயிஃபுடைய நாட்டாமை என்று சொல்லலாம், அவங்க மத்திச்சம் என்று சொல்லலாம். அவங்க 3 பேரும் எதை சொன்னாங்களோ அந்த ஊர் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த 3 சகோதரர்களை சந்திச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த நுபுவத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்ன பொழுதுதான் அவங்க ஏளனம் செய்தார்கள். அடிமைகளை கொண்டு அடிக்க வைத்தார்கள், சிறுவர்களை கொண்டு அடிக்க வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டினாங்க என்ற வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அது சம்பந்தமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் தாயிஃபிலிருந்து அடிக்கப்பட்டேன், 3 கல் மைல் தூரம் ஓடி வந்தேன், எனக்கு என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்க போகுது என்பது கூட விளங்காத மயக்கத்தில் இருந்தேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தாயிஃபிலையும் 10 நாள் தங்கினாங்க. அங்கு வெற்றி கிடைக்கல. திரும்பி மக்காவுக்கு வந்தாங்க. குறைஷியர்களுடைய அடாவடித்தனங்கள்ல இன்னும் அதிகமான ஏளனம் மிஞ்சி விட்டது. அவங்க 2 தலைவரும் வஃபாத்தாயிட்டாங்க. தாயிஃபுக்கு போயிட்டு அடுத்து துரத்தப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்ற நிலைக்கு வந்த பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையோடு இருந்தார்கள். அதனால ஆமுல் ஹுசுன் என்று சொல்லப்படும் கவலையோடு அவங்க இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தந்த ஹபீபு கவலையோடு இருப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் ரப்பு இல்லையா, அவன் கருணை இல்லையா, அவனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, இந்த கல்குகளை ஏன் படைச்சேன் என்பதை மக்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு அனுப்பப்பட்ட அன்பியாக்களிலே உலகத்துக்கு செய்யதாகவும் ஹாத்தமுல் அன்பியா அனுப்பப்பட்ட அந்த நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலகுலுங்கி கவலையோடு மனம் வெந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் பொறுப்பானா? அல்லாஹு தாலாவுடைய அந்த நேரத்தில் ரப்பு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? உலகத்துல எந்த அன்பியாக்களுக்கும் எந்த ரசூல்மார்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுக்காத ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் அவங்களை நீராட்சி கலைத்தாள். இப்ப சொல்லப்பட்ட இந்த 3 நிகழ்ச்சியுமே ரசூலுல்லாஹ் 50 வயசுக்கு பிறகு நடந்தது இல்லையா? 50 வயசுல 2 பேர் மௌத்தானாங்க. 50 வயசு பிந்தி தாயிஃபுக்கு போனாங்க. அங்க அடிபட்டு வந்தாங்க. ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அவங்களோட கவலையை போக்குவதற்காக ரப்பு அவங்களை நீராட்சிக்கு இஸ்ரான் அடிப்படையில் அழைத்தான். அந்த நிகழ்ச்சி இந்த ரஜபுடைய மாசத்தில் நடைபெற்றது. பிறகு 27ஆம் ஆண்டு திங்கட்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 51வது வயதை தாண்டி 52ஆம் வயதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த கால பகுதியில் தான் அவர்கள் இராவடி நடத்தப்பட்டார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறான். மக்கா பள்ளியில் இருந்து ஜெருசலம் பள்ளிவாசலுக்கு போனது இஸ்ரா. ஜெருசலத்து பள்ளிவாசல் இருந்து 7 வானம் தாண்டி சிதறத்துல் முன்தஹா தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ்
வரைக்கும் சென்று காப கௌசைன், ஒரு வில்லை வளைத்தால் 2 நொனிகள் ஒன்றோடு ஒன்று இணைவது போல ரப்பும் ஹபீபும் ஒன்றாக இணைந்து முனாஜாத்து பேசியதுதான் அந்த மேராஜ் என்று சொல்லப்படும். எனவே இந்த நிகழ்ச்சி இந்த ரஜபுடைய மாசத்தில் நடைபெற்றது. எனவே இந்த ரஜபுடைய பரக்கத்துகளிலே ஒன்று ரசூலுல்லாஹ் கரிகரித்தது, இரண்டாவது அவருடைய கவலை போக்கும் முகமாகவும் எல்லா அன்பியாக்களை விட அவங்க கௌரவிக்கப்படுவதற்காகவும் அந்த மேராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டதும் அவங்களோட கல்வை தேற்றுவதற்காக, அவருடைய கல்விலே அமைதி ஏற்படுத்துவதற்காக, அவருடைய கல்விலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக காஃபிர்கள் கூட வியப்படையக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை அல்லாஹ் நடத்தி ஒரே இரவில் அந்த நிகழ்ச்சி அல்லாஹ் ஆக்கி வைத்தான். ரப்பான அல்லாஹ் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பொக்கிஷம். ரைட்டா? சரி, அல்லாஹ் ஹபீபான ரசூலுல்லாஹ்வை சங்கப்படுத்துவதற்காகவும் அவனை சிறப்பிப்பதற்காகவும் அவனோட கவலையை போக்குவதற்காகத்தான் அழைச்சாலும் கூட அந்த பயணத்தை உம்மத்துகளான நமது வெற்றிக்கு ஒரு சபபாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. உங்கள்கிட்ட எல்லாரும் கேட்ட என்ன சொல்லுவீங்க? மேராஜில வச்சு கொடுக்கப்பட்டு படிச்சுக்கோங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேராஜில தொடுகு மட்டுமல்ல 3 முக்கியமான பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது. அந்த 3 முக்கியமான பொக்கிஷமும் உம்மத்துகளான நமது வெற்றிக்கு அல்லாஹ் வகுத்த வழி என்பதை நமக்கு ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல் இஸ்ரா வல் மேராஜ் என்ற கிதாபில நீளமான ஒரு ஹதீஸ் அழகாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தில ரசூலுல்லாஹ் உம்மத்துடைய வெற்றிக்காகவே இந்த பயணத்தை அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். அவங்களும் அதற்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடினார்கள். அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுத்தான். என்ன 3 முக்கியமான பொக்கிஷம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். உலக வெற்றியா, ஆகிரத்திலே வெற்றியா, ஒரு அடியான் சிறந்தவனா, அவன் மூமினா, அவன் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் அல்லாஹ்வை அனந்தரமா பெற்றுக்கொள்ள போறானா, அதற்கு வழிவகுத்த ஒரு தாய் அமல் தொழுகை. அந்த தொழுகை அல்லாஹு தஆலா இந்த பயணத்தின் பொழுது நமக்கு பொக்கிஷமாக கொடுத்தான். 50 வக்து கொடுக்கப்பட்டது. நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் 6வது வானத்தில் இருந்திருக்கிறாங்க இல்லையா? புகாரி ஷரீஃப் நீங்க படிச்சு பாருங்க. அதாவது சஹீஹ் புகாரியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெல்கம் பண்ணுவதற்காக, வரவேற்பதற்காக 7 வானங்களில் 7 அன்பியாக்களை வைத்து கௌரவித்திருக்கிறார். முதல் வானத்துல அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வச்சு, 2வது வானத்துல யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வச்சு, 2வது வானத்துக்கு பொறுப்பாளி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது விருத்தம் இந்த உலகத்துக்கு வருவதற்காக அவங்களை அங்க வச்சிருக்கிறான். 3வது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வானம், 4வது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வானம், 5வது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வானம், 6வது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வானம், 7வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வானம். அடுத்தது இன்னொரு முக்கியமான பொக்கிஷம் என்ன தெரியுமா? இந்த உலக நடுவு கஅபா. கஅபாவுக்கு நேர 7வது வானத்துல அல்லாஹ் நடுவாக அமைத்திருப்பது பைத்துல் மாமூர் என்ற ஆலயம். அதே போல 7வது வானத்திலிருந்து சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டியவுடன் அங்கால அல்லாஹ்வுடைய அரிஷ். இந்த பூமிக்கு அல்லாஹ்வுடைய அரிஷை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளம் எது? வானத்துக்கு அல்லாஹ்வுடைய அரிஷை அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளம் எது? அல்லாஹ் எல்லாத்தையும் அழகாக வைத்து அந்தந்த இடங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இந்த பூமியில அல்லாஹ்வுடைய அரிஷை அடையாளப்படுத்தக்கூடிய இடம் புனிதமிக்க கஅபா இருக்கக்கூடிய இடம். கஅபாவுடைய தலவாசலை முல்தஸம் என்று சொல்லுகிறோம். ஒருவர் கஅபாவுக்கு முன்னால் நின்று, கஅபாவுடைய தலவாசலுக்கு முன்னால் நின்று ரப்பிடத்தில் கையேந்தி கேட்டால் அவர் அல்லாஹ்வுடைய அரிஷுடைய தலவாசல் நிற்கிறார் என்றால் நமக்கு அரிசிக்கு போயிடலாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போய்க்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போக கிடைக்கல. அப்ப அல்லாஹ்வுக்கு அதோட அரிசிக்கு போகணுமா? அல்லாஹ்வோட அரிசில ரசூல் தான் நேரடி அல்லாஹ்வை சந்திச்சது போல நமக்கு அல்லாஹ் நேரடியா சந்திக்க உலகத்தில் முடியாது. ஆகிரத்துல பார்க்கலாம். ஆனா இந்த உலகத்துல பார்க்க முடியாது இல்லையா? அப்ப ரப்போடு நாம் நேரடி தொடர்பு கொள்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்திய ஒரு முக்கியமான அடையாளம் கஅபா. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மேலாகத்தான் இந்த பூமியில கஅபா இருக்கிறது. வானத்துக்கு அல்லாஹ் நடுவாகவும் அரிசிக்கு அடையாளப்படுத்தியது பைத்துல் மாமூர். கஅபாவை அடியார்களாக உள்ள நாங்கள் தவாபு செய்வது போல பைத்துல் மாமூர் என்ற ஆலயத்தை மலக்குகள் தவாபு செய்கிறார்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் தெரியும். ஆனா 7வது வானத்துல சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க.
எப்படி தெரியுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க? பைத்துல் மாமூர் ஆலயத்துல சாஞ்சுக்கிட்டு தன்னை காலை நாட்டி ஒரு தெரிந்தால் தஸ்பீஹ் ஓதுக்கொள்ள அப்படி தூண்ல சாஞ்சுக்கிட்டு சம்மளம் கொட்டி போட்டு இருக்காம அப்படியே ஒரு சாஞ்சி ராகத்தாயிட்டு பாருங்க, இந்த காலை நட்டு உட்கார்ந்து இருக்கிறது, தஸ்பீஹ் எப்படி கையில வச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சி போட்டு விட்டாங்க என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல்லாஹ் தஆலா ஏன் கௌரவப்படுத்தினா, என்னோட மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாம் மார்க்கத்துடைய தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாம் மார்க்கத்துடைய நபியுல்லாஹ் யாரு? ரசூலுல்லாஹ். நாங்க நீங்க பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம். வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் தான் சொல்றோம். வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த, வானத்தின் பூமியை படைச்ச ரப்பை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம் சொல்றோமா இல்லையா? என்ன சொல்கிறோம்? அதாவது நாங்க முஸ்லிமானவங்க. எப்படி முஸ்லிம் தான்? ஹனீஃபன், அதாவது துப்புரவான, அதாவது வெண்மையான முஸ்லிம்கள். இந்த இடத்துல ஹனீஃப் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. என்னோட மார்க்கம் இஸ்லாம், என்னோட மார்க்கத்துடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் சொல்வது ஹனீஃப் என்று சொல்லப்படும். எனவேதான் முஸ்லிமன் ஹனீஃபன், ஹனீஃபன் முஸ்லிமன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தின் அடிப்படையில் முஸ்லீமாக நாம் சரணடைந்தோம். முஸ்லீம்னா என்ன? அஸ்லம, சரணடைந்தான். என்ன சரணடைகிறோம்? அல்லாஹ் நீ ஒருவன், நான் ஒரு முன்னாள் அடிமை, நீதான் ரப்பு, நீ படைச்சவன், எங்களை வாழ வைத்திருக்கிறாய் என்று நாம் சரணடைந்தான் முஸ்லீம். முஸ்லீம் தான் சரணடைந்தவன். இஸ்லாம் ஆகிவிட்டால் நம்ம சொல்றோம் முஸ்லீம் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவன் முஸ்லீம் சொல்லப்பட்டு சொல்றோம். முஸ்லீம் தான் உண்மையான அர்த்தம் என்ன? அரபுடைய வார்த்தை என்ன? அஸ்லமனி, அவன் எனக்கு அடிபணித்து விட்டான் என்ற வார்த்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய வார்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை 7ஆம் வானத்துல கண்டாங்க. அது அரிசியுடைய அடையாளப்படுத்தப்பட்ட இடம் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதே போல அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். நான் படிக்கிறோம் அந்த குர்ஆன்ல. இதுல சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் ஒரு அரிசி இவ்வளவு பிரமாண்டமா படிச்சு வச்சுக்கிறாங்க, இந்த அரிசிக்கு தூணிக்கிறான்னு கேட்டாங்க. இந்த அரிசிக்கு தூண் வைக்கிறான்னு கேட்டாங்க. வானத்துக்கு தூண் இல்லாத மாதிரி அரிசிக்கு அரிசியுடைய அதாவது தர்பார் படைப்பு அரிசி தான் ஆரம்பிச்சு அந்த அரிசிக்கு தூண் வைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொன்னான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை இறக்கம் இருக்குது? 600 இறக்கு படிச்சுக்கிட்டாங்க. சூரத்து நெருக்கி கதுல படிச்சிருப்பீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 600 இறக்கம் இருக்குது. அந்த 600 இறக்கையில ஆக வேகம் எந்த அளவுக்கு தெரியுமா? 7வது வானத்துக்கு பூமிக்கு அவங்க வரணும்னு சொன்னா ஒருவர் கண்ணை மூடி துறக்கிற இடத்துக்கு வந்துடும். அவ்வளவு வேகம் தான் அந்த இறக்கையுடைய வேகம். பிளைட்டை விட ரொம்ப வேகமா, கரண்டை விட வேகமா வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வேகம் பண்ணுவாங்க. அவ கேட்டாங்க அல்லா கிட்ட, அரிசிக்கு தூண் இருக்குதா? ரப்பு சொன்னா அல்லாட அரிசிக்கு தூண் இருக்கு, தேடிப்பாரு, பறந்து பாருங்க. பறந்தாங்க. 1000 வருஷம் அல்லாஹ் பறக்க அனுமதி கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 1000 வருஷம் பறந்தாங்க, தூணை கிடைக்கல. அல்லாஹ் காணலன்றாங்க. இன்னும் 1000 வருஷம் பறன்னு சொன்னாங்க, பறந்தாங்க, தூண் கிடைக்கல. இன்னொரு 1000 வருஷம் பறன்னு சொன்னாங்க, 3000 வருஷம் பறந்தாங்க, தூண் கிடைக்கல. அல்லாஹ் தூண் இல்லையே. அப்படின்னா அல்லாஹ் சொன்னா, நான் படித்த படைப்புடைய அற்புதங்களை உலகத்தை நீ கண்டுபிடிக்க முடியாது. ரப்பு அவ்வளவு விசாலமானவன், அல்லாஹ் அவ்வளவு பெரிய குதிரத்துள்ளவன், அவ்வளவு பெரிய தத்துவம் உள்ளவன். அந்த ரப்பை தாங்க ரப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ரப்பை தாங்க நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த அல்லாஹ் தான் ஹயாத்தோடு இருக்கிறான். அந்த அல்லாஹ் தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நாங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு அரசுடைய பாடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி தந்திருப்பதை தஃசீருடைய உலமாக்கள் இந்த விளக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அரிசி வரைக்கும் போன ரசூலுல்லாஹ் அவங்கள ரப்பு அந்த நிகழ்ச்சியை என்ன செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் சங்கப்படுத்துறான். உங்களுக்கு தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தொழுகை 50 வக்து கொடுக்கப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைச்சு கேட்டாங்க, குறைச்சு கொடுத்தாங்க. திருப்பி கேட்டு 5 ஆக்குனான். இப்ப என்ன தெரியுமா ஹதீஸ்? நீங்க ஒரு நாளைக்கு 5 நிமிடம் தான் தொழுகிறீங்க. 5 நிமிடம் தொழுதாலும் கூட தொழுகையுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டதை தவிர தொழுகையுடைய கூலி குறைக்கப்படவில்லை. ஒரு நாளைக்கு 5 நிமிடம் தொழுதா 50 வக்து தொழுது நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அல்லாஹு தஆலா 1க்கு 10, 10க்கு 200, 200 7000, அதை விட இன்னும் கூட கொடுக்க அவன் விசாலமானவன், அவன் அஜ்வத். அல்லாஹு தஆலா பெரிய அஜ்வத், அவன் பெரிய வாசி, அவன் கொடை கொடுக்கிறவன், அள்ளி கொடுக்கிறவன். எனவே அவன் விசாலமான கொடை உள்ளவன். 5 நிமிடம் தொழுங்க, 50 வக்து நன்மை கிடைக்கும். இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தது மட்டுமல்ல, நமது வெற்றிக்கு. ரப்போடு எப்படி ரசூலுல்லாஹ் நேரடி தொடர்பு கொண்டாங்களோ, நீங்க எப்படி அல்லாஹ் தொடர்பு கொள்ள முடியும்? இஹ்ராம் தக்பீர் கட்டி நின்றுட்டீங்களா? நுகர்த்தல போறான் அல்லாஹ்னு தக்பீர் கட்டி நின்றுட்டீங்களா? சலாம் கொடுக்கிற வரக்காட்டி 4 ரக்காத்து ஒரு டைம், 10 நிமிஷமா, 5 நிமிஷமா, 20 நிமிஷமா, 3 நிமிஷமா, அந்த நிமிஷத்துக்கு கூட அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கிறீங்க, நேரடி பேசுறீங்க அல்லாஹ்வோட.
அதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுல் மூமினீன், இது மூமினுடைய மூமின். அஸ்ஸலாத்து மேராஜுல் மூமின், மூமினுடைய மேராஜ்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விளக்க மாட்டேன் விளக்கம். மீராஜ்னா நீங்க ரசூலுல்லாஹ் மீராஜோட அல்லாஹ் தொடர்பு வச்ச மாதிரி நீ தொழுகையில் அல்லாஹ் தொடர்பு வச்சிருக்கிறாய். நீ தொழும்போது யாரும் பேசுவாயா? நீ தும்முனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாயா? நீ சாப்பிடுவாயா? யாரையாவது பார்ப்பாயா? இல்ல. அப்ப ரப்பு அவனுக்கு தொடர்பு வச்சிருக்கிறான். அப்ப துனியாவுடைய வெற்றி, ஆகிரத்துடைய வெற்றி, நீ சிறந்தவர், அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பாக்கியமாக பெற்றுக்கொள்ள அல்லாஹ் தஆலா தந்த முதல் பொக்கிஷம் தொழுகை. இது நமக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா? ரசூலுல்லாஹ் தான் மீராஜ் போனாங்க. அவளை மீராஜ் கூப்பிட்ட காரணம் என்ன? அவட கவலையை தீர்ப்பதற்காகத்தானே. அதான் ஆரம்பத்தை சொன்னேன். கவலையை தீர்ப்பதற்காக அழைத்த அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான்? நாங்கள் நீங்க வெற்றி பெறுவதற்காக. கியாமத்துல முதலாவது தொழுகை பெற்றால் கேள்வி கேட்கப்படும். அதுல வெற்றி பெற்றுட்டாயா எல்லா இபாதத்துக்கு சீராக இருக்கும். தொழுகையில கோட்டை விட்டுட்டீங்களா? எல்லா அமல்லையும் கோட்டை விட்டுருந்தீங்க. விளங்குதா? அது ஹதீஸ் படிச்சுதான் வைக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அவங்க அல்லாஹ் கிட்ட போகும்பொழுது அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. நீ படிச்சிருப்பீங்க. அத்தஹியாத்து, ஸலவாத்து, தஹிபாத்து லில்லாஹி என்று சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. சுருக்கமா சொல்ல டைம் பத்தாது. சரியா? நீளமானது நாங்க சுருக்கமா உங்களுக்கு படிச்சு கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்துடைய பாடம் இருக்குது இல்லையா? கட்டாயம் நாங்க முஸ்லீம்கள் நிறைய வரலாறு தெரியாது, நிறைய சம்பவங்கள் தெரியாது, நுணுக்கம் தெரியாது. ஏன் ரசூலுல்லாஹ் ரஜபுல பரக்கத்துக்கு துஆ செஞ்ச காரணம் தெரியாது. நீங்க படிச்சு கொள்ள வருவதற்காக வேண்டி தான் சந்தர்ப்பம் பயன்படுத்தி நான் சொல்லுவேன். அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட போகும்போது சொன்ன முதலாவது சிதறத் முன்தஹா தாண்டும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கீழே இருந்து கொடுக்குறாங்க நியூஸ். அல்லாஹ் புகழுங்க, அத்தஹியாத்து லில்லாஹி, ஸலவாத்து லில்லாஹி, அஸ்ஸலாமு அலைக்க என்று அவங்க அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் பதில் சலாம் சொல்லுங்க. முதலாவது சொல்லப்பட்ட காணிக்கை தஹியத்து, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி சொல்லி அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறார். சரியா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. உடனே ரசூலுல்லாஹ் மூன்றாவது வார்த்தையா சொல்லுகிறது தெரியுமா? அல்லாஹ் நீ எனக்கு மட்டும்தானே பதில் சலாம் சொல்றாய் இல்லையா? நான் உனக்கு காணிக்கை செலுத்துறேன், நீ எனக்கு காணிக்கை செலுத்தும் போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹ் என்று நீ சொல்லுகிறாய். அல்லாஹ் என் உம்மத்தை கைவிட்டுட்டாயே. ஏண்டா இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகும் பொழுதும் சக்கராத்துல உம்மத்தி தான் வஃபாத் ஆயிருக்காங்க இல்லையா? நம்ம எல்லாம் படிச்சுக்கிறோம். அவ்வளவு கவலைப்பட்ட ரசூலுல்லாஹ் பத்தி யாராவது யோசிக்கிறீங்களா? அவர் கற்றுத்த மார்க்கத்தை பத்தி நடக்கணும்னு பாத்துக்கீங்களா? சும்மா வாழ்ற போற இருக்கிற இவ்வளவு பெரிய நுணுக்கத்தோட ஒரு வாப்பா அம்மா பிள்ளை ஏற்றத்தை விட ரசூலுல்லாஹ் உம்மத்தோட அப்படி அர்த்தமா இருந்திருக்கிறாங்க. அப்பதான் கேட்டாங்க, எனக்கு மட்டும் நீ போன்ற சலாம் சொன்ன போதுமா? அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதுல்லாஹி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. எப்படி? அத்தஹியாத்து தொழுகை மீராஜ்ல கடமையாக்கப்பட்டுச்சு. அந்த தொழுகையில தான் இது ஓதுறது பரலாக்கப்பட்டிருக்குது இல்லையா? அத்தஹியாத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னது. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹ் என்று அல்லாஹ் சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னது. இப்ப ரசூலுல்லாஹ் திருப்பி சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா ஓண்ட சலாம் எங்களுக்கு உண்டாகட்டும், வாலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன் என்ற உம்மத்துல சாலிஹான அடியார்களா எவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். அல்லாஹ் கபூல் செஞ்சான். கபூல் செஞ்ச சுட்டி தான் எங்களுக்கு தொழுகையில ஓதுறது பரலாக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? சரி. இதற்கு பிறகு இப்ப நான் கடைசியா இரண்டாவது விஷயம் அந்த மேராஜ்ல கொடுக்கப்பட்டது. இரண்டாவது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதி ஆயத்து. ஆரம்பத்துல ஓதிய குர்ஆன் ஆயத்து ஆமனர் ரசூல்ல இருந்து ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் இதுவரை காட்டியுள்ள சொல்லப்பட்ட பொக்கிஷம். இது அதாவது ரெண்டு தலைவர் சந்திச்சா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுக்கு அந்த சைன் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா? கவர்மெண்ட்ல நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி ரப்பும் ஹபீபும் அங்க போனா ஒப்பந்தம் நடக்குது. என்ன தெரியுமா? ரப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் நடந்துச்சு. இந்த ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ் மிராஜை முடிச்சுக்கிட்டு வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை குர்ஆன் ஆயத்தாக குர்ஆன்ல இறக்கி வச்சார். எவ்வளவுதான் ஆமட ரசூல் என்பது ரசூலுல்லாஹ் மிராஜ் போக்கல குர்ஆன்ல இறக்கப்படல. அங்க நடந்தது ரப்புக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ் மிராஜை முடிச்சுட்டு உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை வஹியா குர்ஆன்ல இறக்கி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி ஆயத்தாக சொன்னாங்க இல்லையா? சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியுடைய ஆயத்து அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய பொக்கிஷம்னு சொன்னாங்க. அது என்னங்க சொல்லப்பட்டிருக்குது? மேல்வாதியா சொல்லிதான் இருந்தா இந்த மேற்கூறப்பட்ட சலாம் நடந்துச்சா இல்லையா? சலாம் முடிஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட ரசூலுல்லாஹ் நெருங்கிட்டு போறாங்க. இப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி. இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. முதலாவது வார்த்தை ஆமன ரசூல். இந்த ரசூல் ஈமான் கொண்டு விட்டார்.
ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி, அல்லாஹ் கிட்ட இருந்து இறக்கப்பட்ட அன்பியாக்களோ வேதங்களோ சட்டங்களோ எல்லாத்தையும் இந்த ரசூல் ரஹமத்துல் ஆலமீனான நமது கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு விட்டார் என்று சொன்னார் அல்லாஹ். இப்ப ரசூல் என்ன செய்றாங்க தெரியுமா? அல்லாஹ் ஆமன ரசூலான நாம ஈமான் கொள்ளல. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அந்த ஆயத்தில் தொடர்ந்து பாருங்க, வல் முஃமினூன், இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அங்க ஒப்பந்தத்துல. அது போல அல்லாஹ் குர்ஆனிலே அவன் தான் சொல்லிக்கிறான். அது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தாய் திருப்பி வரைக்கும் இருக்கிறான். வல் முஃமினூன், ஆமன ரசூல் மட்டுமல்ல, வல் முஃமினூன், என் உம்மத்துல மூமின்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஈமான் கொண்டிருக்க? குல்லுன் ஆமன பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி. அவன் எப்படி ஈமான் கொண்டு நீ இறக்கிறது மட்டுமல்ல, நீ இறக்கிய எல்லா விஷயத்தையும் ஈமான் கொண்டு, மலக்குகளை ஈமான் கொண்டு, வேதங்களை ஈமான் கொண்டு, கியாமத்தினால ஈமான் கொண்டு, எல்லாத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. எப்படி ஈமான் கொண்டு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பாவிச்சாங்க, அது குர்ஆன்ல சொல்லப்பட்டு என்ன தெரியுமா? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி. அந்த ஆயத்தை கவனிச்சு பாருங்க. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, ரசூல்மார்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு என்று உம்மத்து பேச மாட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமா அவர் நல்லவரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமா அவர் சரியில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமா நல்லவரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா சரியில்லை, அப்படி பேச மாட்டாங்க. எல்லாரும் அன்பியாக்கள் தான், எல்லாரும் ரசூல்மார்கள் தான், எல்லாரும் இறக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் ஈமான் கொள்வாங்க. ஏண்டா இந்த வாழ்க்கை எல்லாம் குர்ஆன்ல பாதிக்கிறான் தெரியுமா? யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கு இடையில பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு? யூதனுக்கும் யூதன் யாரு? யஹூதி, கிறிஸ்தவன் யாரு? நசாரா. ரெண்டு பேரும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கவுண்டர் பிரிஞ்சு போனவன் தான் கிறிஸ்தவன். அவன் சொல்லலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியில்லைன்னு சொல்ல கொஞ்சம் பேர் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சு போனவன் தான் யூதன். அவன் சொல்லலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரியில்லாண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சரியில்லாண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பு சரியில்லாண்டு சொல்றானா இல்லையா? அப்ப அவனுக்கு மத்தியிலேயே நபிமாருக்கு ஏற்றத்தாழ்வு பேச்சுவார்த்தை வித்தியாசம் இருக்குது. ரசூல் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என் உம்மத்து யாரு தெரியுமா? லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலி, ரசூல்மார்கள் என்று வித்தியாசம் பேச மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னது ஏற்றுக்கிட்டான். அது பிறகு அல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என் உம்மத்து பலவீனமானவங்க நிறைய ஆட்டு கவனிச்சு பாருங்க. இப்ப சொன்னா அதை வழங்கப்படுத்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் கணக்குல பேச வேண்டிய சப்ஜெக்டுகள் வழங்குதா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த கேள்வி, என் உம்மத்து பலவீனமானவங்க, வாழ்நாள் குறைச்சவங்க, மறதியா உள்ளவங்க, தவறு செய்யறவங்க, அவனை குற்றம் பிடிச்சிடாது, அப்படிதானே? ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில்னா அப்படி கேட்சுனாங்க. முந்தைய உம்மத்து அவங்க செஞ்ச தப்புக்காக உலகத்தை அழிக்கப்பட்ட மாதிரி என் உம்மத்தை அழிச்சிடாது, அப்படிதானே? ரசூலுல்லாஹ் கேட்ட பிச்சை எங்களுக்கு வேற நீங்க கூட கட்டித்தரம் ஒண்ணும் இல்ல. அந்த ரசூல் அந்த நேரத்துல ரப்பிடத்துல மேராஜில வச்சு யாழ்லா வலா துஹம்பில் அலைனா மாலா தாக்கத்துல என் உம்மத்தை அவட தாக்கத்தை விட கூட சோதிச்சிடாதே என்று கேட்டாங்க. ரப்பு கபூல் செஞ்சான். அதான் நாம செய்ய அட்டகாசத்துக்கு அழிக்காம காப்பாத்திக்க. ஏதோ தண்ணி வெள்ளங்கள் வந்து சோதிச்சுட்டு போவது தவிர அந்த முன்னிய கவுண்டர் அழிக்கப்பட்ட மாதிரி இல்லையா, கூண்டோடு அழிக்கப்பட்டு செத்து போன மாதிரி அந்த அழிக்காம வைக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டதுவா. நாங்க பெருவிதமான மக்கள், மிஸ்கீன்கள், ஏழைகள், வாழ்நாள் குறைஞ்சவங்க, குத்தம் செய்யறவங்க, தவறு செய்யறவங்க, மன்னிச்சு அல்லாஹ் சொன்னா காஃபி அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காஃபிகளுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு சார்பாக ரப்பிடத்துல கேட்ட ஒப்பந்தம். அது அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சால் ரசூலுல்லாஹ் மீராஜ் முடிச்சு வந்ததுக்கு பிறகு குர்ஆன் ஆயத்தாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய அரிசுடைய பொக்கிஷம் 2 5 தொடுக சூரத்துல் பக்ராவுடைய கடைசியா அதை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என் உம்மத்தை நீ மன்னிச்சிடணும், என் உம்மத்தை மன்னிச்சிடணும். அல்லாஹ் சொன்ன நிபந்தனை உம்முஹானிற்கு அறிவிக்க வருது, உன்னோட உம்மத்துல ஒருவர் ஒரு வருஷத்துக்கு முன் தௌபா செய்ய கபூல் செய்வேன். ஒரு வருஷத்துக்கு முன் மௌத்தாபன் அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப அதை குறைச்சான். ஒரு மாசம் அதுவும் ஏலாது, ஒரு கிழமை ஏலா, ஒரு மணித்தியாலம் ஏலா, ஒரு நிமிடம் ஏலா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன எப்படி தெரியுமா? அதாவது அவன் உடம்பிலிருந்து உயிர் வந்து தொண்டைக்குள்ள ஹூக்கும் அங்க சிக்கிட்டு இருக்குது, சக்கராத்துல போராடுறான். அந்த நேரத்துல அவன் தௌபா செஞ்சாலும் அவனை மன்னிப்பேன் அல்லாஹ் வாக்கு கொடுத்த பொழுதுதான் ரசூலுல்லாஹ் அந்த அரிசிக்கு முன்னாடி தலை உயர்த்தினாங்களாம். சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் என்ற உம்மத்தை எல்லா குற்றத்தையும் மன்னிக்கணும். அல்லாஹ் சொன்னா சிறுக்க தவிர வேறு எந்த குற்றம் செஞ்சுட்டு அவன் தௌபா செஞ்சாலும் அவனை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தான். இந்த 3 வாக்கோடு தான் இந்த உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் மீராஜ்ல திரும்பி வந்தாங்க. இப்ப என்ன, இந்த ரஜபுல கிடைத்த பரக்கத்து தான். ரஜபுல பரக்கத்து செய்வாயாக என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் பொக்கிஷமாக இந்த உலகத்துக்கு கிடைத்தது.
ரசூலுல்லாஹ் மிஹ்ராஜ் போனது, தொழுகை கிடைச்சது, சூரத்துல் பக்கராவுடைய கடைசி பகுதி ஆயத்து கிடைத்தது, சிறுத்தை தவிர எல்லா குத்தும் மன்னிப்பதாக வாக்கு கொடுக்கப்பட்டது. எங்களோட உயிர் பிரிஞ்சு தொண்ட குடியில போராடி கொண்டிருக்கிறாய், அந்த நேரத்தில் தௌபா செஞ்சாலும் மன்னிக்கப்படும். ஒரு ஹதீஸை மட்டும் ஞாபகப்படுத்தி மன்னிச்சுக்கோங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்தாதான் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சு, அல்லாஹ் கொடுத்த வாக்கு நடந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மதீனாவில் நான் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கிறேன். ஒரு சஹாபி சுகைனமாக சக்ராத்தில் இருக்கான்னு கேள்விப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹ்வான அவங்களோடு நானும் போறான். போய் சஹாபி கிட்ட போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபியே அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவர் பேச முடியல, கணிக்க முடியல, உஸ்ம முடியல, நெஞ்சுக்குள்ள மனசால நினைச்சு கண்ணால சைக்கிள செஞ்சு அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுதுன்னு சொன்னாங்க. அந்த குடும்பம் எல்லாம் அழுதுகிட்டு இருக்குது. அவரை நிலைமையை பார்த்து ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கடவாய்த்தல் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சாங்க. சரியா? இப்ப உமர் ரலியல்லாஹு வந்து சங்கடம், குடும்பம் எல்லாம் கவலையோடு இருக்குது. தௌபா செய்ய சொன்னா அவன் தடமாறி எப்படியோ கண்ணால் சைக்கிள் செய்து தௌபா செய்யும் இஸ்திக்பாரோ மனுஷா நினைச்சிக்கார் போல அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் கடவாய்ப்பால் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சுட்டாங்க. வெளியே வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு சும்மா இருக்க மாட்டாங்களே, வந்து கேட்டாங்க, யார சொல்ற குடும்பம் எல்லாம் கவலையோடு இருக்குது, அந்த கொஞ்சாவது அழுதுகிட்டு புள்ள குட்டிலாம் அழுதுகிட்டு அவன் சக்கரத்தை போராடிக்கிறான், நீ அங்கே போயிட்டு கடவாய்ப்பால் தெரியக்கூடிய சிரிக்கிறா யார சொல்லுங்க. அப்பதான் சொன்னாங்க, அவன்கிட்ட தௌபா செய்ய சொன்னேன், அவன் பேச பார்த்தா முடியல, மனசால நினைச்சு ரப்பு என்ன பாவத்தை மன்னிச்சுன்னு அவன் கேட்கிறான். அல்லாஹ் வானலோகத்துல மலக்குகளை சாட்சியா வச்சு இவனோட பாவத்தை மன்னிச்சுட்டேன், இவன் சொர்க்கவாதியாக்கப்பட்டான், நீ சாட்சியா இருங்கன்னு அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை நடத்துறான். முகமதான எனக்கு கண் முன்னால் இந்த காட்சி காட்டப்படும் பொழுது நான் சிரிப்பாமல் இருப்பேனா? அப்படியானால் அல்லாஹு தாலா உலகத்துக்கு என்னை அனுப்பியது எல்லாரையும் சுவர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க, என் கண் முன்னாலே ஒருவர் சுவர்க்கவாதி என்று ஆக்கப்பட்ட பொழுது நான் எப்படி உமர் சிரிக்காம இருக்க முடியும் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹ். இது சொல்லப்பட்டது பொதுவான விஷயம் அல்ல, எங்களுக்கு சேர்த்துதான். யோசிங்க, இதெல்லாம் படிச்ச மக்கள் உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தாகத்தான் சில விஷயங்களை குறிப்பாக சொல்லிருக்கிறேன். நீ வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து யோசித்து பாருங்க, சொன்னதெல்லாம் இப்படின்னு. கடையில உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தேவையில்லா யோசனை இல்லாம யோசித்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரப்பு எங்களோட எவ்வளவு இறக்கமா இருக்கிறான், எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறக்கம் இருக்கிறாங்க, இந்த ரஜபுடைய மாதம் எவ்வளவு பெரிய பரக்கத்தான மாதம் என்பதை யோசித்து இன்ஷா அல்லாஹ் அமல் செஞ்சு துஆ பண்ணுங்க. அல்லாஹு தஆலா ரஜப அடைஞ்சது போல இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஷஅபானையும் பாக்கியமா அடைந்து ரமலானையும் அடைந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீடித்த வாழ்நாள் பெற்ற சீதவிகளாக நிறைய அமல் செய்யக்கூடிய அமைப்புல உண்மையான முத்தக்கியா, உண்மையான சாலிஹா நல்ல மக்களாக நாம் எல்லாரும் வாழணும். அதே போல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் இழந்த பொருட்கள் திரும்பி கிடைக்க அல்லாஹ் திரும்ப செய்வது போல அவனோட மனக்கவலைகளை அல்லாஹு தஆலா போக்கி, எத்தனை மக்கள் இந்த முக்கியமான அசம்பாவிதத்தினால வஃபாத்தானாங்களோ அவங்களுக்கு சுஹதாக்குடைய அந்தஸ்துகளை கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுத்து சீரழித்தனமான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இருலோக பாக்கியம் பெற்ற சீரழிகளாக நம் எல்லாரையும் கபூல் செய்து கொள்வானாக. என குற்றக்குறைகளை மன்னித்து, பெற்றவங்களை மன்னித்து, நோய் துன்பங்களை குணப்படுத்தி, ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வைத்து, பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்து, ஹயாத்திலே பரக்கத்து செய்து, ரஜபிலே ஷஅபானிலே பரக்கத்து செய்து, ரமலானுடைய பாக்கியத்தை பரிபூர்ணமாக பெற்று நல்ல மக்களாக அல்லாஹ் கபூல் செய்து இந்த மஸ்ஜிதிலே ஒன்றாக இருப்பது போல இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பியா கொடைகளை பெற்றவங்களோட இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலாவில நம்ம எல்லாரும் ஒன்னாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.